ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்கேன். எல்லாருக்கும் அந்த கதை பிடிக்கும்னு நம்புறேன். சரி, கதை சொல்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வரும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராம். அந்த ராஜா ஒரு போட்டி வச்சாராம். அது என்னதுன்னா, கோட்டையோட கதவை ஒருத்தர் மட்டும் அவங்க கையால திறக்கணும். அப்படி திறந்துட்டா அவங்களுக்கு பரிசா ஒரு நாட்டுக்கு ராஜாவா அறிவிப்பாங்களாம். சப்போஸ் அந்த போட்டியில தோத்தவங்களோட கையை வெட்டிடுவாங்களாம். இதை கேட்ட ஊர் மக்கள் யாரும் அந்த போட்டியில கலந்துக்க வரல. ஒரே ஒரு பையன் மட்டும் முன்னுக்கு வந்தானா. அப்ப அங்க ஒருத்தர் அந்த பையனை பார்த்து சொன்னாராம், தம்பி, போட்டியில தோத்தா உன் கையை வெட்டிடுவாங்க, கொஞ்சம் உன் வருங்காலத்தை பத்தி யோசிச்சு பாருப்பா அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஜெயிச்சா ஒரு ஊரே கிடைக்கும், அப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. போட்டி ஆரம்பிச்சு அந்த பையனும் அவன் கையால கதவை திறந்துட்டான். அப்பதான் தெரியுது அந்த கதவு பூட்டாம இருந்திருக்குன்னு. அந்த கோட்டையோட ராஜா ஏன் அந்த கதவை பூட்டாம இருந்தாருன்னா, இந்த மாதிரி தைரியமானவன் தான் இந்த நாட்டை ஆள முடியும்னு சோதிச்சு பார்த்துருக்காரு. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.